ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் எக்ஸாமில் பொது தமிழ்லேருந்து 100 கொஷின் கேட்பாங்க. அதோடைய மாடல் கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 100 கொஷின் வந்து முக்கியமான கொஷின். இந்த 100 கொஷினுமே கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1. எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. கொடிகட்டி பறந்தார், அதற்கு வந்து புகழ்பெற்று விளங்குதல். கொஷின் 2. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது, அதற்கு வந்து தன்வினை. கொஷின் 3. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? விடை உற்றது உரைத்தல் விடை. கொஷின் 4. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. விடை பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். கொஷின் 5. சரியான வினையை தேர்ந்தெடு. குறை குறை. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த குறைக்கு வந்து நாயின் குறைப்பொலி. இரண்டாவது இருக்கு இல்லையா, அந்த குறைக்கு வந்து அளவை குறைத்தல். அடுத்ததா கொஷின் 6. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. கொஷின் 7. வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. பா, அதற்கு வந்து பந்தவர். கொஷின் 8. பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா, அதற்கு வந்து தருகின்றனர். கொஷின் 9. சிறி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம் தருக. விடை சிரித்தவள். கொஷின் 10. உன் என்னும் வேர் சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை கண்டுபிடிக்க. விடை உண்டவன். கொஷின் 11. தருகுவேன் என்பதன் வேர் சொல் கண்டறிக. தருகுவேன், அதற்கு வந்து வேர் சொல்லு தா. கொஷின் 12. காப்பார் என்பதன் வேர் சொல் கண்டறிக. காப்பார், அதற்கு வந்து கா. கொஷின் 13. சரியான தொடரை கண்டறிக. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். கொஷின் 14. குளவி குழவி. குளவி, அதற்கு வந்து பண்டு. குழவி, அதற்கு வந்து குழந்தை. கொஷின் 15. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. லோட் மியூசிக் யாழிசை. சேம்பர், அதற்கு வந்து அறை. ரைட், அதற்கு வந்து மனப்பாடம். டிடைக்டிக் காம்ப்ளெக்ஷன், அதற்கு வந்து நீதி நூல் திரட்டு. கொஷின் 16. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போவாள். விடை சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். வித்துவ கோட்டம்மா, அம்மா என்பது பெண்ணை குறிக்கும். ஸோ அதனால இங்க ஆண் கொடுத்திருக்கிறதுனால இது வந்து பால் வழுவமைதி, ஆண்பால் அப்படின்னு வர்றதுனால இது வந்து பால் வழுனா தவறு. வலு என்பதற்கு தவறு என்பது பொருள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பால் வழுவமைதி. இரண்டாவது இருக்கு இல்லையா, அதை பாருங்க. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனை வந்து அக்ரிணையில வரும். மனிதர்கள் நம்ம வந்து உயர்திணையில வருவோம். உயர்திணை அக்ரிணை அப்படி வரும் பொழுது வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில சொன்னதுனால இது வந்து திணை வழுவமைதி. கொஸ்டின் 18. தொடர்களில் உள்ள பிழையற்ற பாக்கியம் எது? ஆப்ஷன் சி சரியான விடை பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். கொஸ்டின் 19. எதிர் சொல்லை கண்டறிக. இன்சொல், அதற்கு வந்து வன்சொல். கொஸ்டின் 20. எதிர் சொல் தருக. விண்ணம், அதற்கு வந்து சேதம் என்பது பொருள். அப்ப எதிர் சொல் வந்து சேதமற்ற. இதுவே 3 சுழினா வந்து அந்த விண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து கழிவு என்பது பொருள். கொஸ்டின் 21. பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுக. பால் ஊரும், ஆப்ஷன் சி சரியான விடை. மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற, மாசற. கொஸ்டின் 23. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிட்டார்கள். கொஸ்டின் 24. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது, அதற்கு வந்து மறைவிடை. கொஸ்டின் 25. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. கொஸ்டின் 26. ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இதுல கடிது என்பது விரைவாக. கொஸ்டின் 27. பொருத்தி விடை காண்க. யானர், அதற்கு வந்து புது வருவாய். வாரி, அதற்கு வந்து வருவாய். ஓதை, அதற்கு வந்து ஓசை. முட்டாது, தட்டுப்பாடு இன்றி. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. நண்பா படி, கண்ணா பா, இந்த இணை வந்து சரியான இணை. கொஸ்டின் 29. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை.
கொஸ்டின் 30 கூட்டு பெயர்கள் பார்க்கணும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கல் குவியல், பழம் குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. வருகை என்பது பலாப்பழம். கொஸ்டின் 32 சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை அப்படின்னு என்னதுன்னா, இப்ப நீங்க ஒரு வேலையை சொல்றீங்க ஒருத்தவங்கிட்ட, அவங்க செய்யாது இருக்கிறாங்க இல்லையா, செய்யாது. ஆ என்பது எதிர்மறை. இதுதான் கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் செய்ய மாட்டாள். ஆள் வருது இல்லையா, ஆள் என்பதும் எதிர்மறை இடைநிலை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சரின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இரண்டாவது பார்ப்போம். வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. இந்த கூற்று சரியானது. அடுத்ததா மூணாவது இருக்குல்லையா, அதை பார்க்கலாம். வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இந்த கூற்றும் சரியானது. அப்ப மூன்றும் சரியானது. இந்த மூன்று கூற்றும் சரியானது. ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 33 கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று உரி சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருள்களை தருவதில்லை. இந்த கூற்று தவறானது. உரி சொற்கள் தனித்து வழங்கப்படும். இந்த காரணம் தவறானது. அப்ப கூற்றும் காரணமும் தவறு. ஆப்ஷன் டி சரியான விடை. கொஸ்டின் 34 கூற்று காரணம் சரியா தவறா? ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். காரணம் உயர்திணைக்கு உரியவன் ஆண். கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 35 குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. சும்மா பேசிக்கா அப்படியே பாருங்க. இ ஈ பா பா உ ஊ. அப்ப ஆப்ஷன் டி சி வான்னு வந்திருக்கு. அதாவது சிறகு வளர்த்தல் வந்திருக்கு. இந்த இணை தவறான இணை. கொஸ்டின் 36 அடிப்படைக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொஸ்டின் 37 கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். கொஸ்டின் 38 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வழக்கில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வை பலமாக்கும். கொஸ்டின் 39 சரியான இணைப்பு சொல் எது? நேற்று இரவு நல்ல மழை பெய்தது. அதனால் ஏரி குளம் நிரம்பின. கொஸ்டின் 40 ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். கொஸ்டின் 41 சோளம், விளக்கு, தேன், தட்டு. இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிக. சோள தட்டு, கம்ம தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். சோளத்தட்டு என்பது சரியான விடை. கொஸ்டின் 42 சரியான இணையை கண்டறிக. ஆள் குட்டல் இலை, ஆளிலை. கொஸ்டின் 43 வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாயில் என்பது நுழைவு வாயில், அதாவது நம்ம வீட்டு வாசப்படி, வாசல். கொஸ்டின் 44 சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு. வணக்கம் ஐயா, நான் இணையத் தமிழன் பேசுகிறேன். சரியான மறுஉவை எழுதுக. எந்தை அதற்கு தந்தை. எந்தை அதை பிரிச்சோம் அப்படின்னா என் தந்தை. அதே கான்செப்ட் தான் 46வது கொஸ்டின். குழந்தை, கும்பகோணம். கொஸ்டின் 47 நல்லா கவனிச்சு பாருங்க. ஊர் பெயர்களில் மறுஉவை எழுதுக. தவறான ஊரின் பெயரை மறுஉவை எழுதுக. நல்லா படிச்சுக்கணும் நம்ம. புதுவை, புதுக்கோட்டை. இந்த இணை தவறான இணை. புதுவைனா பாண்டிச்சேரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப புதுக்கோட்டைக்கு என்ன வரும்னா புதுகைன்னு வரணும். கொஸ்டின் 48 திசை சொற்களை பொறுத்துக. ரூபாய் இந்துஸ்தானி, துட்டு டச்சு, நபர் அதற்கு அரபி, குல்லா பார்சி. கொஸ்டின் 49 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கீபோர்டு அதற்கு விசைப்பலகை. கொஸ்டின் 50 அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட் அதற்கு மைப்பொதி. கொஸ்டின் 51 இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. விடை ஒற்றுமை. கொஸ்டின் 52 பொருந்தாத இணையை கண்டறிக. மழைமுகம் காணா பயிர் போல. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மழையை காணாத பயிர் வாடி போயிருக்கு, சோர்ந்து போயிருக்கு. இந்த நிகழ்வுக்கு உவகைன்னு கொடுத்திருக்காங்க. உவகைனா என்னதுன்னா மகிழ்ச்சி. அப்ப மழைமுகம் காணாத பயிர் போல அது மகிழ்ச்சியில இருக்கும், இல்ல துன்பத்துல இருக்கும். அதனால இது பொருந்தாத இணை. கொஸ்டின் 53 பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல. இது தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல. இதற்கு நட்பு. வரையா மரபின் மாறி போல. இதற்கு கொடை. ஒருமையில் ஆமை போல். இதுக்கு அடக்கம்.
கொஸ்டின் 54 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினாவும் வினா. ஆசிரியர் தமக்கு தெரிந்த அந்த வினாவுக்கு மாணவனிடம் கேள்வி கேட்பது அறிவினா. கொஸ்டின் 55 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துவுக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். இது எப்படி வினாவா அமைக்கலாம் அப்படின்னா, சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் 56 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. வினாவை எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. கொஸ்டின் 57 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. கொஸ்டின் 58 வேர் சொல்லை அறிக. படி அதற்கு வினையால் அணையும் பெயர் படித்தவர். கொஸ்டின் 59 அகர வரிசைப்படுத்துக. கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. கொஸ்டின் 60 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. கொஸ்டின் 61 வேர் சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர் இதற்கு வேர் சொல்னு பார்த்தீங்கன்னா தா என்பது வேர் சொல். கொஸ்டின் 62 வனப்பு பொருள் கண்டறிக. வனப்புன்னா அழகு. கொஸ்டின் 63 ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இசை அதற்கு புகழ், இசைவு. கொஸ்டின் 64 பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். கொஸ்டின் 65 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. ஹுமனிட்டி அதற்கு மனித நேயம். மெர்சி அதற்கு கருணை. டிரான்ஸ்போர்டேஷன் அதற்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி அதற்கு சரக்குந்து. கொஸ்டின் 66 நிறுத்தல் குறிகளை அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 67 பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதற்கு துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். கொஸ்டின் 68 எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல். உதித்த அதற்கு எதிர் சொல் மறைந்த. கொஸ்டின் 69 பொருந்தாத பொருளை கண்டறிக. ஔவையார், காவற்பெண்டு, நப்பச்சலையார் இவங்கெல்லாம் சங்ககால பெண்பார் புலவர்கள். அப்ப இதுல பொருந்தாதது நீலாம்பிகையார். பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. தமர் அதற்கு பகையவர்னு இருக்கு. தமர் அதற்கு உறவினர்னு வரணும். ஸோ இது தவறான இணை. தமர் பகையவர் கொடுத்துருக்காங்க. அந்த இணை தவறு. கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனி இடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. இவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெறுகின்றன. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விடை விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? விடை பண்பாடு. கொஸ்டின் 74 இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது? விடை புகார் நகர். கொஸ்டின் 75 இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது? விடை புதுமணல். கொஸ்டின் 76 எத்தனை நாட்கள் இந்திர விழா நடத்தப்பட்டன? விடை 28 நாட்கள். கொஸ்டின் 77 சொல்லும் பொருளும் பொருத்துக. கனகசுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள் மத யானைகள். முரளும் அதற்கு முழங்கும். பழவே அதற்கு முதிர்ந்த மூங்கில். கொஸ்டின் 78 சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் இடம் ஓர் இடம். கொஸ்டின் 79 பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. விடை ஒரு பகல். கொஸ்டின் 80 கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது கயல் கதவை திறந்தாள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். கொஸ்டின் 80 பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நுனியில் சுருங்கிய காய் எது? விடை சூம்பல். கொஸ்டின் 82 சரியான தமிழ் சொல் கண்டறிக. ஏன்சென்ட் லிட்டரேச்சர் அதற்கு பண்டைய இலக்கியம்.
கொஸ்டின் 83 கலை சொற்களை பொறுத்துக. பிலாசபர் அதற்கு மெய்யியலாளர். பிலீஃப் அதற்கு நம்பிக்கை. ரினெசான்ஸ் அதற்கு மறுமலர்ச்சி. ரிவைவலிசம் அதற்கு மீட்டுருவாக்கம். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. மறுத்து கூறுவதுதான் மறைவிடை. அவன் உடன்பட்டு சொல்றாங்க, அதாவது நான் போறேன்னு சொல்றதுனால இது நேர்விடை. கொஸ்டின் 85 குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம் கானகம். கனகம் அதற்கு பொன். கானகம் அதற்கு காடு. கொஸ்டின் 86 அழகு இருபொருள் தருக. அழகு அதற்கு வனப்பு அணி. கொஸ்டின் 87 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அதற்கு சந்திரன் மாதம். பார் அதற்கு பார்த்தல் உலகம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரியான வினாசொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? கொஸ்டின் 91 தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். ஆப்ஷன் சி சரியான விடை. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றார்? கொஸ்டின் 92 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. இது எப்படி நடந்தது? ஆப்ஷன் டி சரியான விடை. உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை கண்டறிக. விடை உறங்கு. கொஸ்டின் 94 எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. கூற்று 1 4 மட்டும் சரி. நானும் அவனும் உள்ளே சென்றோம். கூற்று 4 ஏன் முடியாது. கூற்று 1 4 எழுத்து வழக்கு. கூற்று 2 3 பேச்சு வழக்கு. எது தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடர்? ஆப்ஷன் டி கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். கமா வைப்போம் இல்லையா, நம்ம தேவையான இடத்துல கமா வைக்கக்கூடாது. கொஸ்டின் 96 நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆன்சர் இணையான தமிழ் சொல்லு. ஆன்சர்னா என்னது? விடை. கொஸ்டின் 98 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. குசினி அதற்கு சமையல் அறை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு அதற்கு திறன் அட்டை. கொஸ்டின் 100 ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.